இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டோட ரீஆர்கனைசேஷன் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட்டை முதல்ல 4 பிரிச்சிருந்தாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. பார்ட் ஏல வந்து பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருந்த இடம், பிரிட்டிஷ் ப்ராவின்சஸை பார்ட் ஏன்னு சொன்னாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட் ஹைதராபாத் அதெல்லாம் வந்துட்டு பார்ட் பின்னு சொன்னாங்க. பார்ட் சினா வந்துட்டு முன்னாடி பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்து யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு போனது, அப்புறம் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்லேயே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலுக்கு போனது வந்துட்டு பார்ட் சி அப்படின்னு சொன்னாங்க. பார்ட் டியில் வந்து அந்தமான நிக்கோபாரை பார்ட் டி அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு ஹோமோஜெனிட்டி இல்லை, லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் அதெல்லாம் ஒரே ஸ்டேட்குள்ளே இருந்துச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் கூட அவங்க பிரிக்கல ஒழுங்காக. ஸோ நம்ம வந்து ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தாங்க. லிங்குவிஸ்டிக் கிரைட்டீரியாவில் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதோட தோற்றம் எங்கே வந்து ஆரம்பிச்சதுன்னா 1920 ப்ரொவிஷனல் கமிட்டி ஆஃப் த காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கமிட்டி இருந்தது. அது லாங்குவேஜ் பேசிஸில் இருந்தது. அங்கே வந்துட்டு லாங்குவேஜ் பேசிஸில் இருந்ததுனால யூனிட்டி வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நம்ம வந்து லிங்குவிஸ்டிக் கிரைட்டீரியாவில் தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் பிரசாத் பட்டேல், நேரு அவங்களாம் லிங்குவிஸ்டிக் வைஸ் நம்ம பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ரிலீஜன் வைஸ் பிரிஞ்சிச்சு, அடுத்து வந்து இந்தியா வந்து லிங்குவிஸ்டிக் வைஸ் நிறைய டிவிஷன்ஸாக பிரியும் அப்படின்னு பயந்தாங்க. ஸோ எஸ்கே டார்க் கமிஷன் 1948 ஒரு கமிஷன் வந்து உருவாக்குனாங்க. அந்த கமிஷனில் லாங்குவேஜை மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக வச்சு நம்ம ஸ்டேட்டை பிரிக்கக்கூடாது, எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக வந்துச்சு. அடுத்து ஜேவிபி கமிட்டி, இது வந்து ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஜேவிபி கமிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதுவும் இதுக்கு எஸ்கே டார்க் கமிஷன் மாதிரியே தான் சொன்னாங்க. பட் வந்து தமிழ்நாட்டில் நம்ம சென்னை இருக்குல்ல, மெட்ராஸும் ஆந்திராவும் சேர்ந்து தான் இருந்தது, சில பார்ட்ஸ் ஆஃப் கேரளாவும் சேர்ந்து தான் இருந்தது. மெட்ராஸில் தமிழ் பீப்புள்ஸோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆந்திராவை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் போட்டி ஸ்ரீராமல்லு அப்படிங்கிறவர் ஆந்திரா பிரிவினைக்காக 56 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மெட்ராஸ் வந்து ஆந்திரா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட உண்மை தன்மை என்னன்னு தெரியல. அதனால 1953 லிங்குவிஸ்டிக் வைஸ் லாங்குவேஜ் பேசிஸில் டிவைட் ஆன ஒரு ஸ்டேட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஆந்திரா தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பீப்புள் வந்துட்டு இந்த கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டேட்டில் பல இடங்களில், இந்தியாவில் பல இடங்களில் இந்த கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சோனையும் ஃபசல் அலி கமிஷன் 1953 கிரியேட் பண்ணாங்க. அவங்க 1955 ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் வைஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஸ்டேட்டை வந்துட்டு 4 பாகங்களாக பிரிச்சிருக்கோம்ல, அதை முதல்ல எடுத்துட்டு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி 2 டிவிஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 பார்ட் 7 வந்துட்டு டெலீட் பண்ணாங்க. அப்புறம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 கொண்டு வந்தாங்க ஆர்டிகல் 3 படி. இதில் வந்து 14 ஸ்டேட்ஸ் தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டே வந்துட்டு ஆர்டிகல் 3 வைஸ் நிறைய ஸ்டேட்ஸ் பிரிய ஆரம்பிச்சது. அதை நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல நம்ம பார்ப்போம். இருந்தாலும் இங்க வந்து ஃபசல் அலி கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேட்டுக்கு பிரிக்கிறதுக்கு லிங்குவிஸ்டிக் ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா, அப்புறம் கல்ச்சரும் ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா, இதனால அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரிஞ்சது ஆந்திரா தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.